ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மனசெல்லாம் குளிரும்படியும் உன் முகமெல்லாம் மலர்ந்து சந்தோஷப்படும்படியும் உனக்கான நல்ல விஷயத்த நான் நடத்த போறேன். உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் தெளிவானதாகவும் மகிழ்வானதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா உன்னுடைய எண்ணங்கள் கவலையானதாக இருந்ததுன்னா நீ கவலைப்படுவ. உன்னுடைய உணர்வுகள் கவலையாக மாறும். அப்புறம் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயமும் கவலைக்குரிய பிரச்சனைக்குரியதாகவே நடக்கும். ஆனா அதே நேரத்துல உன்னுடைய எண்ணங்கள் எப்போதுமே சந்தோஷமா நல்ல விஷயத்தை நினைக்கக்கூடியதாக இருந்தா உன்னுடைய உணர்வுகள் மகிழ்ச்சியானதாக மாறும். உன்னுடைய உணர்வுகளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியில இருக்கும் மனசுல இருக்கும்போது உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களும் மகிழ்ச்சியானதாகவே இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ என் தங்கமே. முதல்ல எழுந்துரு. நல்லா விழித்து உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கான வேலைகளை செய்ய தயாராகு. நீ சுதந்திரமாக உன் வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவித்து நிம்மதியாக வாழும்படி உனக்கான விஷயங்களை இந்த சாயப்பா நான் நடத்த போறேன். நீ எப்போதும் தைரியமாக இருந்தாலே அது உன் வாழ்க்கையில உன்னை முன்னுக்கு கொண்டு வந்துடும். எதையும் தாங்கும் மனவலிமை உனக்குள்ள இருந்தா மட்டும் போதுமேன் தங்கமே. நீ தோல்விகளை எல்லாம் துவைச்சு காய போட்டுடலாம். எப்போதும் எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, நான் ஒரு மாதிரி யோசிக்கிறேன். எல்லாரும் வேற மாதிரி இருக்காங்க, நான் வேற மாதிரி இருக்கேன் தானே நீ நினைக்கிற? வித்தியாசமாக இருப்பதற்கு ஒருபோதும் வெட்கப்படாத. ஏன்னா எல்லார் மாதிரி ஒரே மாதிரி வாழ்க்கையில முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா முன்னேற்றத்தை யார் பெற முடியும்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா யோசிச்சு ஒவ்வொரு விதமாக செயல்பட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது மட்டும்தான் முன்னேற்றம் மிக சுலபமானதாக இருக்கும். அடுத்தவன் வசதியா இருக்கான்னு நினைச்சா அவனுக்கு தலை வணங்க வேண்டாம். ஏன்னா முதுமையா இருப்பவர்களுக்கு தலை வணங்குனா அதுதான் மரியாதை. வசதிங்கிறது சில பேருக்கு வரும், ஆனா முதுமை எல்லாருக்கும் வரும். உனக்கும் நாளைக்கு வயசாகும். உனக்கும் அடுத்தவங்க மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னா இன்னைக்கு காசு பணம் வச்சிருக்கவனுக்கு தலை குனிஞ்சு நடந்து போகாம மதிப்பையும் மரியாதையும் யாருக்கு கொடுக்கணும்? அனுபவசாலிகள் யாரு, புத்திசாலிகள் யாரு, முதுமை அடைந்தவர்கள் யாரு, வயதுல மூத்தவங்க யாருன்னு அவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்கோ. உன்னை செல்லா காசு நினைக்கிறவங்க மத்தியில என் அன்பு பிள்ளையான உன்னை கனநேரத்தில் உச்சத்தில் உட்கார வச்சு உயர்வான நிலையையும் நான் உனக்கு கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நல்ல விஷயம் நடக்கதான் போகுது. நீயே இன்ப அதிர்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கையில ராஜயோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளிக்கிட்டு வந்து தரப்போறேன். நீ உன் மனசுல எதை நினைச்சும் வெறுப்படையாம உன்னை சுற்றி இருக்கும் எல்லா உயிர்களையும் அன்போடும் பாசத்தோடும் சரிசமமாகவும் பார்க்க பழகு. எனக்கு வேணுங்கிறது ஆசை, எனக்கு மட்டுமே வேணுங்கிறது பேராசை அல்லவா? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு அடுத்தவங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய எளிமையான ஆளாக நீரு. உன் வாழ்க்கையில எல்லா மங்களங்களும் உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன். தேவையில்லாத பயமோ கவலையோ விரக்தியோ உனக்குள்ள வேண்டாம். நீ எதுக்கும் பயப்படாம எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமான ஆளாக நீரு. உனக்கு துணையா உன் சாயப்பா நான் இருப்பேன் என் செல்லமே. நிறைய பேருக்கு உன்னை பிடிக்கலன்றது எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு அடுத்தவங்க போல நடிக்க தெரியாது, பொய்யா சிரிச்சு பேசி பழக தெரியாது. உண்மையா இருக்கும் யாரையும் இந்த உலகத்துக்கு அவ்வளவு சீக்கிரமா பிடிக்காது. அதனால அடுத்தவனுக்கு உன்னை பிடிக்குதா இல்லையான்னு யோசிக்கிறத விட்டுட்டு தன்னம்பிக்கையோட உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய். அடுத்தவரை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சினா நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அதனால குறையோ நிறையோ உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உன் வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையா இருக்கும்போது நிச்சயமாக எல்லாமே மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கையும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் தங்கமே. நீ செஞ்ச நல்ல விஷயங்களை யார் மறந்தாலும் மறக்காட்டியும் நான் ஒருபோதும் மறக்க போவதில்லை. நீ தொடர்ந்து நல்ல செயல்களையே செஞ்சு இப்போ போல எப்பவுமே என் பிள்ளையாக இருக்கணும் தான் ஆசைப்படுவேன். இதனால் வரை நீ செஞ்ச காரியங்கள்ல உன்னுடைய நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் உதவிகளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை அழகானதாக அமைச்சு தர்ற தயாராக தான் இப்போது இந்த சாயப்பா காலையிலேயே உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கை பாதையில் நீ வெற்றியையும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போற. நீ உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உனக்கு துணையா உனக்கு ஆறுதலா உன்னால மட்டும்தான் இருக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. மற்றபடி நீ பார்க்குறவங்களும் உன் வாழ்க்கையில வர்ற உறவுகளும் வெறும் வழிப்போக்கர்களாக மட்டும்தான் வந்து போவார்கள். உனக்கான விஷயங்களையும் உனக்கான காரியங்களையும் நீ மட்டும்தான் செய்து கொள்ள வேண்டும் என் செல்லமே.
எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் சேர்த்து வைக்காதீங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு உழைக்கும் பழக்கத்தை கத்துக் கொடுங்க. அதுதான் நிரந்தர வெற்றியை நிம்மதியாக தரும்.